Good morning students. Electromagnetic spectrum பார்த்துட்டு இருக்கோம். அத கண்டினியூ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் விசிபிள் லைட், அதாவது கண்ணீர் ஒளி. சோ இத மட்டும் தான் நம்மளால பார்க்க முடியும் கண்ணால. அது விசிபிள் லைட், VGR. அது சன்ல இருந்து 40% லைட் எமிட் ஆகும். 40% எமிட் ஆகும். இது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, சன்ல இருந்து வரும் வெந்தலல் நிலையில் உள்ள பொருட்களிலிருந்து கண்ணீர் ஒளி கிடைக்குது. அதாவது ஒரு இன்கண்டன்சன்ட் பாடிஸ்ல இருந்து இந்த லைட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வாயுக்களில் உள்ள கிளர்ச்சி உற்ற அணுக்களும் கண்ணீர் ஒளியை உமிழ்கின்றன, எமிட் பண்ணும். அதாவது கேஸ்ல இருக்கிற ஆட்டம்ஸ், எக்ஸிடேஷன் ஆட்டம்ஸ், அதுவும் இந்த விசிபிள் லைட்டை எமிட் பண்ணும். அதாவது ஒரு பல்ப், எக்ஸாம்பிள் பல்பு இது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் செட் பண்ணிருப்பாங்க. இங்க கரண்ட் கொடுக்குறோம், வோல்டேஜ் 230 வோல்டேஜ் கொடுக்கும்போது ஹீட் ஆகுமா, இங்க வர கரண்ட் இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல ஹீட்டா டெசிபேட் ஆகும். அப்படி ஹீட்டா டெசிபேட் ஆகும்போது இது பல்புக்கு உள்ள ஏர் மாலிகுல்ஸ் இருக்கும் இல்ல, அப்ப ஆட்டம்ஸ் இருக்கும் கண்டிப்பா. அந்த ஆட்டம்ஸ் எல்லாமே பிரேக் டவுன் ஆகும். அதாவது அந்த ஆட்டம்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பம்பார்ட் ஆகும். ஆட்டம்ஸை சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். அந்த எலக்ட்ரான் மேலும் இங்கேயும் போயிட்டு வரும். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் லைட்டா, அதாவது ஃபோட்டானா எமிட் ஆகும். Hnu ஃபோட்டானா எமிட் ஆகுது, ரைட். அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, இதன் அதிர்வெண் நெடுக்கம் இங்க ஐஆர்ல என்ன முடியுது, 4 × 10⁻14 முடியுதா, அப்ப இங்க ஸ்டார்ட் ஆகும். 4 × 10⁻14 ஹெர்ட்ஸ் டு 8 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அடுத்து எதிரொலிப்பு, ஒளி விலகல், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தள விளைவு, ஒளிமின் விளைவு விதிகளுக்கு உட்படுகின்றன. எது இந்த விசிபிள் லைட் இல்ல, நிறைய பாருங்க. ஃபர்ஸ்ட் எதிரொலிப்பு, அதாவது ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் வேற ஒண்ணும் இல்லை. இப்போ இங்க ஒரு பிளேட் இருக்குன்னா வர லைட் பட்டு அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, இதுதான் ரிஃப்ளெக்ஷன். அடுத்து என்னது, ஒளி விலகல், அது ரிஃப்ராக்ஷன். ரிஃப்ராக்ஷன்னா இங்க வர்றது அப்படியே உள்ள மீடியத்துக்குள்ளேயே பெனட்ரேஷன் ஆகுறது, இதுதான் ரிஃப்ராக்ஷன். ஓகே, ஒளி விலகல். இது ரிஃப்ளெக்ஷன், இது ரிஃப்ராக்ஷன். ஓகேவா. அடுத்து விளிம்பு விளைவு, அடுத்து குறுக்கீட்டு விளைவு. குறுக்கீட்டு விளைவுனா இன்டர்ஃபரன்ஸ். அடுத்து விளிம்பு விளைவு, அதாவது டைஃப்ராக்ஷன். ஒரு பிரிசம் இருக்குன்னா ஆக்சுவலா அது ஒயிட் லைட் தான், சன்ல இருந்து வர்றது ஒயிட் லைட். பட் இந்த பிரிசம்ல பட்டு இங்க ஹிட் ஆகும்போது எப்படி 7 கலரா பிரியும். VGR, ஓகே, VGR, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட், இந்த மாதிரி 7 கலரா பிரியும். இது மீடியம், இங்க ஸ்ட்ரெயிட் லைன்ல வருது, இங்க பட்டு அப்படி இந்த மாதிரி பெண்டிங் ஆகும். மறுபடியும் இந்த இடத்துல இன்னொரு பிரிசம் இந்த தலைகீழா வைக்கிறாங்க. தலைகீழா வச்சு பார்த்தோம்னா அது மறுபடியும் ஒயிட் லைட்டா போயிடும். அதான் நியூட்டன் செஞ்சிருப்பாரு, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகே. அடுத்து என்னது, விளிம்பு பார்த்தோமா, தலைவிளைவு. தலைவிளைவுனா அது போலரைசேஷன் பார்த்துருப்போம். அடுத்து ஒளிமின் விளைவு, அதாவது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுக்கெல்லாம் அந்த விசிபிள் லைட் உட்படுது. மேலும் புகைப்படம் எடுப்பதிலும் பயன்படுகின்றது, இது போட்டோ கேப்சர் பண்றதுக்கு. ஒரு லைட் இருந்தால் தான் நம்மளால பார்க்கவே முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் என்ன கலர்ல இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அது எல்லாத்தையும் ஒரு லைட் இருந்தால் தான் நம்மளால கண்ணால பார்க்கவே முடியும், ரைட்டா. அடுத்து மூலக்கூறு அமைப்பை ஆராய்வும், அதாவது அந்த மாலிகுல் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்றதுக்கும், எக்ஸிடேஷன் எனர்ஜி, அதாவது ஆட்டம்ஸ், அணுக்களின் வெளிக்கீட்டில் உள்ள எலக்ட்ரானின் அமைப்பு, அந்த ஆட்டம்ஸ் இருக்கிற எலக்ட்ரான்ஸை அனலைஸ் பண்றதுக்கும் இந்த விசிபிள் லைட் யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம கண்களுக்கு பார்வை உணர்வை அளிக்கவும். அந்த லைட் இருந்தால் தான் என்ன சொன்னேன், அது பார்க்கவே முடியும். எந்த பொருளாக இருந்தாலும் லைட் இருந்தால் தான் பார்க்க முடியும், ரைட்டா. அப்ப இந்த விசிபிள் லைட் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும், மற்ற ரேஸ் எதையுமே நம்மளால பார்க்க முடியாது. அடுத்து பார்க்க போறது என்னன்னா அல்ட்ரா வயலட், புறஊதா கதிர்கள். திஸ் இஸ் டேஞ்சரஸ் ரேஸ். இது சன்லைட்ல இருந்து 10% எமிட் ஆகுது. எங்க இந்த ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, சூரியன், மின்வில், அதாவது எலக்ட்ரிக் ஆர்க், வெல்டிங் இருக்காங்கல்ல அதுல இருந்து. அடுத்து அயனியாக்கப்பட்ட வாயுக்கள், அந்த கேஸ்ல இருந்தும் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. அதோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எங்க முடியுது, 8 × 10⁻14 அப்படி ஸ்டார்ட் ஆகும். 8 × 10⁻14 to 10⁻17 வரை இருக்கும். இது பெனட்ரேஷன் வந்துட்டு கம்மியா தான் இருக்கும், அதாவது ஊடுருவும் தன்மை குறைவா தான் இருக்கும். இப்புற ஊதா கதிர்கள்
வளிமண்டலத்தில் உள்ள ஓசோன் படலத்தால் உட்கவரப்படும். அதாவது அந்த ஓசோன் படலம் இருக்குது வளிமண்டலத்தில், அந்த ஓசோன் படலம் அந்த புறஊதா கதிரை வந்துட்டு அல்ட்ரா வயலட் ரேவை அப்சர்வ் பண்ணிக்கும். சப்போஸ் அந்த அந்த வளிமண்டலம் சரி அந்த ஓசோன் படலம் ஓட்டி ஆயிடுச்சுன்னா அப்படியே எல்லா அல்ட்ரா வயலட் ரேஸும் இடத்துக்கு வரும். அப்போ நம்மளால பட்டுச்சுன்னா அதனால தான் புற்றுநோய் வருது, அடுத்து தோல் சுருங்குது, நிறைய இன்ஃபெக்ஷன் நடக்கும். அதே நேரத்தில் இது மனித உடலுக்கு தீமை தரக்கூடியதாகும். அடுத்த யூசிச்சு பாருங்க. பாக்டீரியாக்களை கொள்வதற்கும் அறுவை சிகிச்சை கருவியிலிருந்து நோய் கிருமிகளை நீக்குவதற்கும் திருடர் அறிவிப்பு மணியிலும் மறைந்துள்ள எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுவும் இல்லாம விரல் ரேகை அந்த ரேகையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் யூஸ் ஆகுது. இந்த ரேஸ் வந்துட்டு நன்மையும் தருது தீமையும் தருது. பட் தீமை அதிகமாக தரும். நன்மை பார்த்தீங்கன்னா இப்போ ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock to 5 o'clock பார்த்தீங்கன்னா வெயில நின்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைமில் அந்த ரேஸ் விட்டமின் டி கொடுக்கும், நன்மை தருது. பட் தீமை அதிகமாக தரும், அதிகமாக வெயில் நிற்கக்கூடாது, ரைட்டா? அதனால தோல் சுருங்குதல், தோல் புற்றுநோய் வரலாம். இதில் என்ன ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்னா அந்த யூவி ரேஸால தான் புற்றுநோய் வருது. பட் அந்த புற்றுநோய் குணப்படுத்துறதுக்கு இந்த யூவி ரேஸ் இன்னொன்னு காமா ரேஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் இதை பற்றி நிறைய சொல்லலாம். இந்த எக்ஸ்ரேஸ்னா யூவி ரேஸ் அண்ட் விசிபிலிட்டி இது மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய அப்ளிகேஷன் நன்மை தீமை இருக்குது. பட் புக்கில் கொடுத்துருக்கிறது கம்மியாக கொடுத்துருக்காங்க சிம்பிளாக. பட் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ரேஸ். அது என்னன்னா அதாவது இப்போ இந்த யூவி ரேஸ் வந்துட்டு எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஹையர் ஸ்டடீஸில், அதாவது எம்ஃபில் பிஹெச்டி பண்ணுறாங்கல்ல அவங்க ஸ்டடீஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த யூவி ரேஸ் யூஸ் ஆகுது. பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சப்போஸ் ஒரு கிளாஸில் கோட் பண்ணிருப்பாங்க, நம்ம சாம்பிளை கிளாஸில் கோட் பண்ணிருப்பாங்க. அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, என்ன அதனோட பேண்ட் ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா யூவி ரேஸ் கண்டுபிடிப்பாங்க. யூவி ரேஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் வச்சாங்கன்னா அந்த யூவி ரேஸ் இதில் வந்துட்டு பெனட்ரேஷன் ஆகும், உள்ள பூந்து இங்கே வெளியே வரும். அப்படி வெளியே வரும்போது இந்த சாம்பிளில் பட்டு வருது இல்லை, அப்போ என்ன வேவில் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதா இல்லை இந்த மாதிரி இருக்குதா அப்படின்ட்டு இந்த யூவி ரேஸ் இந்த யூவி இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்ரேஸ். அதே மாதிரி தான் ஒரு ஹார்டு மெட்டல் இருக்குது, அந்த மெட்டல் மேலே ஒரு எலக்ட்ரான் போய் ஹிட் பண்ணும்போது அதில் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது உயிர் அணு எண் கொண்ட தனிமத்தினால் வேகமாக செல்லும் எலக்ட்ரானை திடீரென எதிர் முடுக்கமடைய செய்யும் போது, அதாவது தடுக்கும் போது அதில் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அணுவின் உட்புற சுற்றுப்பாதையில் உள்ள எலக்ட்ரான்களின் மாற்றத்தினாலும் ஒரு எக்ஸ்ரே டியூப் இருக்கும், அதுலேயும் எக்ஸ்ரே வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த கேஸ்னால அணுவின் உட்புற சுற்றுப்பாதையில். ஓகே. இதனோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 10^17 to 10^19. இங்கே 17ல் முடிஞ்சிருக்கும், இங்கே ஆரம்பிக்கும் 10^17 to 10^19 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் புற ஊதா கதிர்களை விட எக்ஸ் கதிர்களின் ஊடுருவும் திறன் அதிகம். அதாவது இது பெனட்ரேஷன் கம்மி தான், யூவி பெனட்ரேஷன் கம்மி, இதில் எக்ஸ்ரே பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கும். இதுவும் ஹையர் ஸ்டடீஸில் எம்ஃபில் பிஹெச்டி ஸ்டடீஸில் ரிசர்ச்சில் இது யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா இதில் பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதாவது இந்த யூவி ரேஸ் கிளாஸில் மட்டும்தான் அது பெனட்ரேஷன் ஆகும். சப்போஸ் பிளேட்டாக இருந்தால், அதாவது ஒரு ஸ்டீலாக இருந்தால் அதில் பெனட்ரேஷன் ஆகாது. பட் எக்ஸ்ரே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலுமே அதில் பெனட்ரேஷன் ஆகி உள்ளே போகும், ரைட்டா? இந்த ஸ்டீல் வெறும் ஸ்டீலை வச்சாலுமே அதுக்கு உள்ளே பூந்து ஹை ரெசல்யூஷன் உள்ளே பூந்து அதனோட கிராக் முத கொண்டு இது கண்டுபிடிக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அது எல்லாத்தையுமே இதை வச்சு இது வந்து அனலைஸ் பண்ணும். இது எக்ஸ்ரேஸ். ஓகே. அணுவின் உட்புற எலக்ட்ரான் கூடுகளின் அமைப்பை ஆராய்வும். அதாவது அணுவின் உட்புற எலக்ட்ரான் கூடுகளின் அமைப்பை ஆராயவும் படிக அமைப்பு, அதாவது கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர், அதை அனலைஸ் பண்றதுக்கும் இது யூஸ் ஆகுது. இது எல்லாமே ஹையர் ஸ்டடீஸ்ல படிப்போம், அதாவது எம்ஃபில் பிஹெச்டி லெவலில். மேலும் போன் ஃபிராக்சர் அது கண்டுபிடிக்கிறதுக்கும், அப்புறம் எலும்புகள் மற்றும் சிறுநீரக கற்களின் உருவாக்கத்தை அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி செய்யறதுக்கும் இந்த எக்ஸ்ரே யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்றோம்ல, ஃபுல் பாடி ஸ்கேன் பண்றோம், எல்லாத்தையும் அது எக்ஸ்ரே தான், ரைட்டா? மேலும் உலோக வார்ப்புகளில் உள்ள வெடிப்புகளையும் குறைபாடுகளையும் மற்றும் துளைகளையும் கண்டறிய
எக்ஸ்ரேக்கள் பண்ண முடியாது. அதான் ஒரு மெட்டல் எடுத்துக்கிட்டா அந்த மெட்டல் என்ன எப்படி கிராக் ஆகிருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதோட குறைபாடு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அதை வந்து ஸ்கேன் பண்ணிடும். இது எக்ஸ்ரேஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு காமா ரேஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.